السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், பித்ஆக்களாகும். இவைகள் அனைத்து வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது அது உண்மையானது, அது உண்மையில் நடந்து ஏறக்கூடியது. அந்த வாக்குறுதியை அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அது பெறக்கூடியதாகவும் இருக்கிறது, அது அல்லாஹுடைய அருளாகவும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா கூறுவதை போல அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஅதல்லாஹ், அல்லாஹுடைய வாக்குறுதி, லா யுக்லிஃபுல்லாஹு வஅதஹு, அல்லாஹு தஆலா தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், என்றாலும் அதிகமான மக்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனக்கு நன்மை நாடக்கூடிய மனிதர் அவர் இந்த வாக்குறுதியை பெறுவதற்காக 3 விஷயங்களை செய்பவராக இருப்பார். 3 விஷயங்களை தன்னிடத்திலே கொண்டு வர அவர் முயற்சி செய்வார். 1வது விஷயம் உறுதியான அறிவு, சந்தேகம் இல்லாத உறுதியான தன்மை, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத உறுதியான தன்மை. அல்லாஹுடைய வாக்குறுதி நிச்சயமாக நடந்தேறும், அதை உண்மைப்படுத்தக்கூடிய சந்தேகம் இல்லாத நிலை. அல்லாஹு தஆலா கூறுவதை போல, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், லா யுக்லிஃபுல் மிஆத், வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வலி தஅலம, நீர் அறிவதற்காக, அன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது உண்மையானதாகும். வலாக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன், என்றாலும் அதிகமான மக்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். உண்மையான மூமின்கள் உறுதி கொள்வதில் அவர்கள் கஷ்டமான சமயத்திலும் அல்லாஹுடைய வாக்குறுதியை நம்புவதில் முன்மாதிரியாக தனித்துவமிக்கவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா உண்மையான மூமின்களை பற்றி கூறுகிறான், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், மூமின்கள் எதிரிகளை, இராணுவத்தினரை பார்த்தபோது, காலூ ஹாதா மா வஅதனல்லாஹ், அந்த மூமினான மக்கள் சஹாபாக்கள் கூறினார்கள், ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, இதுதான் அல்லாஹும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தது. வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உண்மை உரைத்து விட்டார்கள். வமா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா, இந்த இக்கட்டான சூழலிலும் கூட சஹாபாக்கள் அவர்களுடைய ஈமான் இந்த நிலையின் மூலமாக அதிகமானது. அல்லாஹ் கூறுகிறான், வமா ஸாதஹும், இந்த நிலையை பார்த்த சஹாபாக்களுக்கு அதிகமாகவில்லை, இல்லா ஈமானன் வ தஸ்லீமா, ஈமானை தவிர, அல்லாஹுக்கு கட்டுப்படுவதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு அதிகமாகவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். உண்மை, உறுதியான நம்பிக்கை, இஹ்லாஸ், உள்ள தூய்மையினுடைய முழுமைத்துவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய உண்மையான அந்த நிலை. அதே போல அல்லாஹுடைய வாக்குறுதியை பெற வேண்டும், அதை அடைவதற்காக வேண்டி உண்மையில் அல்லாஹின் மீது தவக்கல் வைத்து செயல்படக்கூடிய நிலை. அல்லாஹு தஆலா கூறுவதை போல, ஃபைதா அஸமல் அம்ரு, காரியம் உறுதியாகிவிட்டால், ஃபலோ ஸதகுல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் உண்மைப்படுத்தினால், லகான கைரல் லஹும், அது அவர்களுக்கு
சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய வாக்குறுதியை பெறுவதற்கு உதவி செய்யக்கூடிய மூன்றாவது காரியம் அஸ்ஸபுர், பொறுமை இருக்க வேண்டும், அவசரப்படாத நிலை இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஃபஸ்பிர், பொறுமையாக இருப்பீராக. இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது. வலா யஸ்தகிஃபன்னகல்லதீன லா யூகினூன், உறுதியாக நம்பாதவர்கள், உறுதியான நம்பிக்கை இல்லாதவர்கள் உம்மை இலகுவாக கருதிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறார். எனவே அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு தாலா பல வாக்குறுதிகளை அளிக்கின்றான். அவைகளை அந்த வாக்குறுதி கிடைப்பதற்காக சில விஷயங்களை செய்யுமாறு அல்லாஹு தாலா நமக்கு கட்டளையிடுகிறான். அவற்றை செய்யும் போது அந்த வாக்குறுதி கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும். அதை கிடைப்பதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பொறுமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. உண்மையிலேயே அல்லாஹுடைய வாக்குறுதி கிடைக்கும் என்பதில் ஒரு தேட்டம் இருக்க வேண்டும், ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய வாக்குறுதி, பல வாக்குறுதிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பல வகையான வாக்குறுதிகள் இருக்கின்றது. நிறைய வாக்குறுதிகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கொடுக்கின்றான். அவற்றில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினால் அவன் அதிகமாக தருவதாக வாக்குறுதி அளிக்கின்றான். அல்லாஹ் கூறுகிறான், வஇத் தஅzzன ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் அறிவிப்பு செய்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா நன்றி செலுத்தினால் அதிகமாக கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றி செலுத்துவதில் மிக மகத்தான நிலை என்ன தெரியுமா? அது அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதை உண்மைப்படுத்துவது. ஈமான், அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த தன்மையை உறுதியாக செயல்படுத்துவது. இரண்டாவது, அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளையும் அல்லாஹ் வாஜிபாக்கிய கடமைகளையும் நிறைவேற்றுவது. அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதுதான் நன்றி செலுத்தக்கூடிய நிலையிலேயே மிக மகத்தான நிலையாக இருக்கின்றது. அதே போல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை நாம் நினைக்கும் போது நம்மை நினைப்பதாக வாக்குறுதி அளிக்கின்றான். அல்லாஹ் கூறுகிறான், ஃபஸ்குரூனி, என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள். அஸ்குருக்கும், உங்களை நான் நினைத்து பார்ப்பேன். வஷ்குரூனி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன இன்த தன்னி அப்தி பி, நான் என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு எண்ணுகிறானோ அந்த எண்ணத்தில் நான் இருக்கின்றேன். வ அன மஅஹு இதா ذكرني, என்னை நினைவு கூறும்போது அவனுடன் நான் இருக்கின்றேன். ஃபஇன் ذكرني في نفسي, அவன் தன்னிலே நினைவு கூர்ந்தால் ذكرته في نفسي, என்னிலே அவனை நான் நினைவு கூறுகிறேன். وإن ذكرني في ملأ, ஒரு சபையிலே அவன் என்னை நினைவு கூர்ந்தால் ذكرته في ملأ خير منه, அவர்களை விட மிக சிறந்த சபையினர்களிடத்திலே அவன் அந்த மனிதரை நான் நினைத்து பார்க்கிறேன், நினைவு கூறுகிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய வாக்குறுதியில் மூன்றாவதாக வரக்கூடிய வாக்குறுதி தான், அவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அவன் ஏற்றுக்கொள்வான், அதை நிறைவேற்றி தருவான். நம்முடைய தேவைகளை, யா அல்லாஹ் இந்த தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றித்தான் என்று அவனிடத்திலே கோரிக்கை வைத்தால், அவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அதை நிறைவேற்றி தருவது என்பது அவனுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், வகால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் கூறினான், உதுஊனி, என்னிடத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், என்னிடத்தை நீங்கள் துஆ செய்யுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ செய்யுமாறு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமா கட்டளையிடுகிறான். அப்படி துஆ செய்தால் அந்த துஆவை நான் ஏற்றுக்கொள்வேன், நான் பதிலளிப்பேன், அதை உங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருவேன் என்று அல்லாஹு தஆலா வாக்குறுதியும் அளிக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரார்த்தனை செய்வது என்பது ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறான் என்பதற்கான அடையாளமாக இருக்கின்றது. பிரார்த்தனை செய்வது இருக்கிறது படைத்த ரப்பை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கின்றது. இந்த பிரார்த்தனை செய்வது தன்னை படைத்த ரப்பின் பக்கம் நான் தேவையுள்ளவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் போது அவன் நம்பிக்கை கொள்கிறான், என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை அவனிடத்தில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னுடைய அடியார்கள் உம்மிடத்திலே என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் அருகாமையில் இருக்கின்றேன். உஜீபு தாவத்த தாஇ, துஆ செய்பவரின் துஆவை, அழைக்கக்கூடியவரின் அழைப்பாளருடைய அழைப்பை நான் கேட்கிறேன், அதற்கு பதிலளிக்கின்றேன். இதா தஆனி, என்னை அவர் அழைக்கும் போது. பிரார்த்தனை செய்பவர் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கின்றேன், பதில் கொடுக்கின்றேன். எனவே ஃபல்யஸ்தஜீபு லீ, அவர்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யட்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையை பாருங்க. வேறு யாரிடத்திலும் போய் பிரார்த்தனை செய்ய வேண்டாம், உதவி தேட வேண்டாம். அவர்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யட்டும். வல் யுமினு பி, என்னை அவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும். லஅல்லஹும் யர்ஷுதுன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளில் 4வது வாக்குறுதி தான், அவனிடத்தை நாம் பாவமன்னிப்பு தேடினால் அவன் நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டிக்கக்கூடியவனாக இல்லை. வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவமன்னிப்பு தேடும் போது. பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நம்மை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவமன்னிப்பு தேடுதல் என்பது ஒரு அடியான் தான் செய்துவிட்ட தவறை உணர்ந்து மன்னிப்பாளனாகிய அல்லாஹ்வை முன்னோக்கக்கூடிய ஒரு நிலையாகும். பாவமன்னிப்பு தேடுவது அடுத்தடுத்த பாவங்களை செய்வதிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவமன்னிப்பு தேடுவது ஏற்கனவே செய்துவிட்ட பாவத்தினுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதிகமாக பாவமன்னிப்பு தேடுவது சொர்க்கத்தில் அடியானை நுழைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதுஸியில் கூறுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கூறுகிறான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி, என்னிடத்திலே நீ பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம், என்னை நீ ஆதரவிக்கும் போதெல்லாம், கஃபர்து லக, உன்னை நான் மன்னித்து விடுவேன். அலா மா கான ஃபீக, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நான் மன்னித்து விடுவேன். வலா உபாலி, அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். அல்லாஹ்வை முன்னோக்கும் போது, அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளனாக இருக்கின்றான் என்பதை பாருங்கள். அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கூறுவதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ذுனூபுக அனானஸ் ஸமா, உன்னுடைய பாவங்கள் வானத்துடைய முகத்தை அடைந்தாலும், சும்ம இஸ்தக்ஃபர்தனி, பிறகு என்னிடத்தில் நீ பாவமன்னிப்பு தேடினால், கஃபர்து லக வலா உபாலி, அதை நான் பொருட்படுத்தாமல் நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக லவ் அதைதனி பி குராபில் அர்தி ஹதாயா, இந்த பூமி நிறைய நீ பாவத்துடன் நீ வந்தால், சும்ம லகைதனி லா துஷ்ரிகு பி ஷைஆ, பிறகு என்னை நீ சந்திக்கும் போது எனக்கு யாரையும் இணை வைக்காத நிலையில் நீ சந்தித்தால், லா அதைதுக பி குராபிஹா மக்ஃபிரா, ஒரு நிலத்திலே பாவ மன்னிப்போடு நான் வருவேன், பூமி நிறைய மன்னிப்புடன் நான் வருவேன் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். நினைத்து பாருங்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே செய்த பாவத்தை மன்னிக்குமாறு நாம் தேடினால் நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அவன் மன்னிப்பன் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றான். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவருடைய வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவராகவும் தான் செய்த தவறுகளை நினைத்து பாவமன்னிப்பு தேடக்கூடியவராகவும் இந்த உலகத்தில் இருக்கிறாரோ, அவருக்கு நற்செய்தியை அல்லாஹ் கூறுகிறான். அவருக்கு நல்ல செய்தி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, யார் முஃமினாக இருக்கும் நிலையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல செயலை செய்கிறாரோ, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவரை அழகான வாழ்க்கையிலே வாழ வைப்போம். இந்த உலகத்திலும் அவருக்கு அழகான வாழ்க்கையை கொடுப்பான், மறுமையிலும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும்
பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டதை விட மிக அழகான கூலி அவர்களுக்கு நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். எனவே இந்த உலகத்தில் நன்மை செய்வதை நாம் முந்திக் கொள்ள வேண்டும், பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நல்ல அடியார்களில் சேர்த்து அருள் புரிவானாக. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.